காளிதாசனும் வால்மீகியும் அந்த உபமானம் போட்டா ஆச்சரியமா இருக்கும். இந்துமதி சுயம்பரம் சொல்றான் காளிதாசன். அவ அப்படி ராஜாக்கள்லாம் வந்து உட்காந்துருக்கான், 2 சகிகள். அவ தேச சரித்திரம் முழுக்க படிச்சவளா இருக்கணும். அந்த ராஜாக்களை பத்தி சொல்லுவாள். அந்த பத்திரிகை அனுப்புற போதே எழுதி விடுவா, உன்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லுவாள். நீ அதுக்கு பொறுத்துக்கிறவனா இருந்தா இங்க சுயம்பரத்துக்குன்னு எழுதுவாள். ஆஹான்னு சம்மதிச்சவன் தான் வருவான். என்ன தோல்வி அடைஞ்சா அவன் தோல்வி அடைஞ்ச கதையெல்லாம் சொல்லுவாள். பின்னாடி யாரும் ஓடி போச்சு சைன்யம் சொல்லுவாள். சொன்னா அவன் மானம் போடும். இப்போ அதுக்கு சம்மதிச்சவனை தான் அங்க கையெழுத்து வாங்கினா விடுற வழக்கம். எல்லா ராஜகுமாரானும் உட்காந்துருக்காள். இந்துமதி சுயம்பரம் ஒரு பூமாலை எடுத்துன்னு வரா, மதுக்க புஷ்பம். இந்த இழுப்ப பூ தான் ராஜாக்கள்லாம் மாலையா முதல்ல போடுறது. இழுப்ப பூவை மதுக்கம்னு பேர் இருக்கு. அந்த மாலையை கையில் எடுத்துன்னு வரா. 2 சகிகள் சேர்ல உட்காந்துருக்கிற ஊத்தனை பத்தியும் வந்து வர்ணிக்கிறாள். வர்ணிக்கிற போது உத்தரவு ஒண்ணு சொல்லுவாள். ஒரு ராஜா இப்படி தாமரை பூ வச்சுக்கிட்டு கையில சித்திக்கிட்டு இருக்கானா, காம்பை வச்சுக்கிட்டு இருக்கானா. அவனுடைய உள்ளத்தை முதற்கொண்டு சொல்லணும். அவ யோகியா கூட இருக்கணும். அந்த பக்கத்துல வரவள் அப்ப நினைக்கிறதெல்லாம் சொல்லணும். அவள் சொல்றாளா, அவன் தாமரை பூ வச்சுன்னு எனத்துக்கா எப்படி இந்த காம்பை வச்சுன்னு சித்திரான் தெரியுமா? அதை நாங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம். உனக்கு இந்துமதி என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டியானா இந்த தாமரை பூ எப்படி என் கையில் ஆம்ட்டுன்னு முழிக்கிறதோ அது மாதிரி உன் கையில் ஆம்ட்டுன்னு நான் முழிக்கிறேன்னு சொல்றான் வந்து சொன்னாலாம். சரி போய் இது அஷடு, இதை கல்யாணம் பண்ணிட்டான்னு அண்ணன் கூட்டாளாம். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே சாவியெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து விடுறேன், இது அஷடா தான் இருக்குன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது காளிதாசன் சொன்னான், என்னமா இருந்தால் தெரியுமா இவன்னா, தீபசிகே வபாதி, தீபஜ்வால மாதிரி இருந்தாள் தமயந்தின்னான். ஏன்னா தீபஜ்வால மாதிரி இருந்தாள்ங்கிறான் தமயந்தியே. கல்யாணத்துக்கு மாலை எடுத்துன்னு வரவளே என்ன அர்த்தம்னா, கையில் ஒரு அகல விளக்கை ஏத்திக்கிண்டு இருட்டில் உட்காந்துருக்கிறவளை வந்து பார்க்க வந்தா. ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் அகல காட்டினா அவர் முகம் பிரகாசிக்கும். அந்தண்ட இருக்கிற ஒரு முகம் இந்தண்ட இருக்கிற ஒரு முகம் ரெண்டும் இருட்டுனால பிரகாசிக்காது. அது மாதிரி தமயந்தி போனா ஒருத்தன் கழுத்துல மாலை போட போனா அவன் சந்தோஷப்படுறான், நம்ம கழுத்துல மாலை விழ போறதுன்னு. முன்னாடி வாண்டாம்னு விட்டுட்டு வந்தவன் மூஞ்சியும் வாடி கிடக்கு. அந்தண்ட இருக்கிறவன் நம்ம கழுத்துல விழாம அவன் கழுத்துல விழுந்துடும் போல இருக்கேன்னு இவன் மூஞ்சியும் வாடி இருக்கான். இப்படி ஒரு இடத்துலயும் தீபசிகே வபாதி, தீபசிக போல் தீபஜ்வால போல இருந்தாள். அப்படி போய் சொல்றான். அது மாதிரி அந்த உபமானம் போட்டாள் யாரா காளிதாசன் வால்மீகி. அவள்லாம் ரொம்ப அழகா போடுவாள். தாம்பூல வல்லி பரிணத்த பூகாசு ஏலாலதாலிங்கித சந்தனாசு தமால பத்ராஸ்தரணேஷு சஸ்வதி. அஜங்கள்லாம் மாலை போட போறாள். அப்ப சொல்றாள் சகி சொல்றாள், இவனை கல்யாணம் பண்ணியானா இவனுக்கு சமுத்திரக்கரையில ஒரு பங்களா இருக்கு. அந்த பங்களாவில தாம்பூல வல்லி பரிணத்த பூகாசு, தாம்பூல கூடிய படர விட்ட ஆயிரக்கணக்கான பாக்கு மரங்கள்லாம் இருக்கு அந்த தோட்டத்துல. ஏலாலதாலிங்கித சந்தனாசு, சந்தன மரத்துல ஏலக்கூடி படர்ந்து ஆயிரக்கணக்கான விட்டங்கள் அங்க இருக்கு. தமால பத்ராஸ்தரணேஷு சஸ்வதி பிரசீதரந்தும் மலயஸ்தலீஷு, தென்னல் காத்தடிக்கும். தமால பத்திரத்தினால படுக்க போடணும் படுத்துக்கிற வழக்கம். அவனை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கும் அது மாதிரி ஒரு கட்டில் பக்கத்துல கிடைக்கும். நாளா பொட்டுன்னு போட்டுவாளாம் மாலையே கழுத்துல. காளிதாசன் இப்படி ஒரு ராஜாக்களையும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கான். அந்த உபமானத்துக்காக சொல்ல வந்தேன். இந்த உபமானம் சொன்னா வால்மீகியும் காளிதாசனும் அது நன்னா சர்வாம்சேன பொருந்திருக்கும். அவன் கிட்டத்தட்ட கொஞ்சம் பொருந்தாம இருக்கணும், எல்லாம் பொருந்தப்படாது. அவன் சந்திரனை போல இருக்கும்னு சொல்லலாமே தவிர்த்து முகம் அதுக்காக இனிமே வந்து தோஷக்கல் மாதிரி இருக்கணும் நல்லா அர்த்தம் உண்டோதுக்கு. சந்திரன்ல ஒரு களங்கம் இருக்கா போல இருக்கணும், பக்கத்துல நட்சத்திரம் இருக்கணும், அவ்வளவு அர்த்தம் இல்லை இதுக்கு. அப்படி இருந்தா அது உபமானமே ஆகாது. எல்லா அம்சமும் பொருந்தி இருந்தா அது உபமானம் இல்லை, அதுவே அந்த வஸ்து தான். அப்போ அப்படி ஆகிடும். ஆகினால அது நன்னா அதுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்ற விஷயம். அது மாதிரி சொல்லுவன் காளிதாசனும் வால்மீகியும்.